வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி மெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோல் அப்படின்ற ஹிந்தி மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல அனன்யா பாண்டே தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு சைபர் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு ஏஐ சிஸ்டம் எப்படி ஒரு பொண்ணோட லைஃபை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய ஒரு கதை தான். ஆக்சுவலா அந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அனன்யா பாண்டேவையும் அவரோட பாய் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சோஷியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸா இருக்காங்க அண்ட் ரொம்ப வருஷங்கள் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து இவங்களை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணோட நெருங்கி இருக்கிறத இவங்க பார்த்துடுறாங்க. அதனால வந்து பப்ளிக்காவே அந்த பிரேக்கப் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவரை தன்னோட வாழ்க்கையிலேருந்தே எரேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஏஐ ஆப்போட உதவியை நாடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த ஏஐ ஆப் எப்படி உங்களோட லைஃபே கண்ட்ரோல்ல எடுத்துக்குது அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படம் வழியா இவங்க சொல்ல நினைச்ச அந்த சோஷியல் மெசேஜ். அதாவது ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இதுக்கப்புறம் தவிர்க்க முடியாத ஒன்று தான், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். பட் அதோட டார்க் சைடு எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப எக்ஸ்ட்ரீமா காட்டின ஒரு படம். இன்ஃபேக்ட் நம்மளோட அன்றாடம் வாழ்க்கையிலேயே வந்து நம்ம நிறைய விஷயங்களை இதுல ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இதுல நடக்கக்கூடிய அந்த பெரிய சம்பவம் என்ன, அதுல எப்படி வந்து நம்ம அனன்யா பாண்டே மாட்டுறாங்க அப்படின்ற அந்த காட்சிகள் எல்லாமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே எடுத்திருந்தாங்க. அண்ட் டியூரேஷன் வைஸ் 1.5 மணி நேரத்துக்குள்ள சொன்னது அப்படின்றது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். அதுலயும் அந்த ஆப்பை டிசைன் பண்ண விதம், அது ரிலேட்டடான அந்த அவதார் எல்லாமே வந்து ரொம்பவே நீட்டா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல அந்த ஏஐ எப்படி ஒருத்தரை சூழுது, அதுல இருந்து எப்படி நம்ம மீளவே முடியாது அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் ரொம்ப நீட்டாவே இதுல காட்டியிருப்பாங்க. ஓவரால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சைபர் த்ரில்லர் மூவி தான். பட் இந்த படத்துல பிரச்சனைகளா பட்ட விஷயங்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் நேச்சுரலா இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. உதாரணத்துக்கு அந்த ஸ்டார்டிங்ல இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த லவ் சீன்ஸ், அது ரிலேட்டடான காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்சுவலா இதுல ஒரு பெரிய சம்பவம் ஒன்று காட்டுவாங்கன்னால அந்த சம்பவத்துக்கான காரணம் அப்படின்றது ஒரு ரொட்டீனான ரீசனாக தான் இருந்துச்சு. அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். ஓவரால் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் போச்சு. பட் ஸ்டில் கண்டிப்பா இது வந்து பார்க்கக்கூடிய ஒரு சைபர் த்ரில்லர். ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3/5. அடல் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.